ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை பொடி செய்யறது எப்படின்றத பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? நான் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 9 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகு, ஃப்ளேவருக்கு சீரக பொடி, கொஞ்சம் பெருங்காயம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் விடாம எல்லா பருப்பையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா பொன்னிறமா வரும்போது எல்லா பருப்பையும் எடுத்துடணும். மாதிரி பருப்போட கலர் மாறுற வரைக்கும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் துவரம் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கணும். பருப்போட கலர் மாறினதுமே நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா கருகிரும். அடுத்து கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம். பருப்பும் இப்போ நல்லாவே வறுந்து வந்தாச்சு. இதுக்கு எடுத்து வச்சிருக்க தேவையான அளவு மிளகாயும் நம்ம லேசாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாயும் இப்போ நல்லாவே வறுந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததுமே எடுத்துக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கொத்து கருவேப்பிலையும் இது கூடயே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் நல்லா கழுவிட்டு இந்த பச்சையோட போட்டு வறுக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். குழம்புல காயிலெல்லாம் போடும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அதை எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுக்கும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு தேவையான சத்து நல்லாவே வரும். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லாவே முருகலா வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச பருப்பும் நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம அதை ஒரு பெரிய ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வறுத்து எடுத்து வச்சிருக்க மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லாவே ஆறிடுச்சு. இந்த மாதிரி பச்சையப்படுறது இப்படி முருகலா வரணும். கையிலேயே நல்லா முருகிருச்சு. இந்த மாதிரி வந்தாதான் நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எப்படி பொரி பொரியாயிடுச்சுன்னு? நல்லா மொறுன்னு இந்த மாதிரி வறுத்து எடுத்து காய வச்சுக்கணும். இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு நான் 1.5 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொரப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வலுவலுப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுடு சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மிகவும் அருமையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.